வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது OnePlus Nordக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வீடியோ வந்து போட்டுறோம். OnePlus Nord unboxing plus technical specification ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா லாங் டர்ம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். 1 month நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரியல் டைம்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அந்த ரெண்டு வீடியோ நீங்க முதல்ல பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த ரெண்டு வீடியோ வந்து பாத்துருங்க. ஸோ மேல ஐ பட்டன்ல ரெண்டு வீடியோமே அவைலபிளா இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு வீடியோஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. மேலும் லாங் டர்ம் யூசேஜுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கமெண்ட் வந்து வந்திருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 300 கமெண்ட் வந்து வந்திருக்கு இந்த OnePlus Nord பத்தின கமெண்ட்ஸ். இந்த 300 கமெண்ட்ஸுக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரு பர்சனோட கமெண்ட்ஸையும் நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். 100% 300 கமெண்ட்டுக்குமே 300 ரிப்ளைஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த ஒரு 300 கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கண்டிப்பா இந்த ஒரு OnePlus Nord பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய கமெண்ட், அதாவது நான் சொல்லலைங்க, நீங்க சொன்னதுதான். சோ என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ ஒரு சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா OnePlus Nord யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மற்றும் ஒரு சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த மொபைல்ல இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க OnePlus Nord வந்து வாங்குறதுக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து பாருங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து கிடைக்கும். சோ நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन வந்து கேட்டிருந்தீங்க. சோ இருந்தாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 10 கமெண்ட் மட்டும் தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மத்த எல்லாத்துக்குமே நான் இண்டிவிஜுவலா கமெண்ட் வந்து கொடுத்திருக்கேன். மேலும் உங்களுக்கு இந்த OnePlus Nord பத்தின ஏதாச்சும் சந்தேகங்கள் இப்ப எதுவும் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ அதையும் நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். சோ இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய TechApps Tamil YouTube சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மேலும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கூட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த கிவ் அவே பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல மேல ஐ பட்டன்ல கிவ் அவேக்கான வீடியோ வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உள்ள போய் உங்களோட என்ட்ரிஸை நீங்க கொடுத்துக்கலாம். பட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கான கிவ் அவே கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பேன். மேலும் கிவ் அவேக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 4 நாள் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்குள்ள எல்லாருமே வந்து சீக்கிரமா வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோஸ் OnePlus Nord unboxing மற்றும் OnePlus Nord review இந்த ரெண்டு வீடியோல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலந்து தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா தனமருது செல்வம் அப்படிங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா, ஜி நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் குரோம்ல அண்ட் யூடியூப்ல ஷட்டரிங் இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எனக்கு குரோம் அண்ட் யூடியூப்ல ஃப்ரேம் ரேட் டிராப் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு என்னுடைய பதில் பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நான் வந்து மொபைல் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மொபைல் லான்ச் ஆகி, அதாவது OnePlus Nord லான்ச் ஆகி செகண்ட் சேல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1 month கழிச்சு தான் பாத்தீங்கன்னா என் கைக்கு மொபைல் வந்துச்சு. ஸோ என் கைக்கு மொபைல் வந்தோடனே நான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கூட பண்ணேன். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லாங் டர்ம் யூசேஜ் வந்து பண்ணி பார்த்தேன். அந்த லாங் டர்ம் யூசேஜ்ல பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. இவர் சொல்றது கரெக்ட் தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா குரோம் அண்ட் யூடியூப்லாம் போகும்போது எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த ஒரு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடுது. பட் நீங்க வந்து கேமிங் அதிகமா விளையாடுறீங்க. ஸோ நான் கால் ஆஃப் டியூட்டி பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். கால் ஆஃப் டியூட்டி அப் டு உங்களுக்கு 2.5 hours நான் கண்டினியூஸா வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hour மேல கிராஸ் ஆகும்போது ஃப்ரேம் ரேட் வந்து டிராப் ஆச்சு. ஸோ மற்றபடி டே டு யூசேஜுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. மேபி உங்க ஃபோனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மொபைலை வந்து அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம்னா குமார் டிகே அப்படிங்கிற நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ கிரீன் டிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கிரீன் டிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஒரு OnePlus Nord பத்தி சொல்லும் போது கிரீன் டிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு கிரீன் டிண்ட் வந்து எதுவுமே தெரியல. நிறைய நம்பர்கள் பார்த்தீங்கன்னா 20% கீழே, அதாவது பிரைட்னஸ் லெவல் 20% கீழே வைக்கும் போது கிரீன் டிண்ட் வந்து தெரியற மாதிரி சொன்னாங்க. ஈவன் அந்த லாங் டர்ம் ரிவ்யூ OnePlus Nordக்கு எடுத்ததே பார்த்தீங்கன்னா 20% கம்மியாக தான் வச்சு எடுத்தேன். ஸோ எந்த அந்த மாதிரி கிரீன் டிண்ட் இஷ்யூஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது, நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க எதுவும் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரை வந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு விஷயம் சரியா இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா 155 வீரமணி அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நைஸ் ரிவ்யூ ப்ரோ அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி.
என் நாட்ல சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஒன் பிளஸ் நாட்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நான் என்னுடைய ஒன் பிளஸ் நாட் வந்து நான் யூஸ் பண்ணும்போது ஈவன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 4000 mAh பேட்டரியோட ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரியல்மி X2 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பிளஸ் நாட் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு பெருசாக எந்த வித்தியாசமே இல்லை, பேட்டரி நல்லா நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எந்த ப்ராப்ளமே நான் வந்து அங்கே ஃபேஸ் பண்ணல. டே டு டே யூசேஜுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. கேமிங்லாம் விளாடும் போது கூட ஓகே தான். ஸோ ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. மேபி நீங்கள் எதுவும் பேட்டரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில ப்ரிகாஷன் எடுக்கணும். அப்படின்னா நான் இப்போ என்ன சொல்ற வரேன்னு பார்த்தீங்கன்னா டார்க் மோட்ல வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய மொபைல். ஏன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கனால நீங்க டார்க் மோட் போட்டீங்க அப் டு ஒரு 40% வரைக்கும் நீங்க பவர் கன்சப்ஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க ஒன் பிளஸ் நாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டார்க் மோட்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாக வந்து கொடுக்கும். மேலும் நீங்க அடாப்டிவ் பேட்டரி வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ரிகாஷன் நீங்க வந்து பேட்டரிக்கு வந்து பண்ணிக்கலாம். பவர் சேவர் மோட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நாட்கள் வந்து நிற்கும். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் திருப்பி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ பவர் ஆஃப் பட்டன் செட்டிங்ஸ்ல மாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாங்க, பவர் ஆஃப் பட்டன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன் பிளஸ் நாட் லாங் டேர்ம் ரிவ்யூ நீங்க பார்த்துருந்தா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டன் பிளஸ் வால்யூம் அப் பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணாதான் ஒன் பிளஸ் நாட்ல வந்து நீங்க பவர் ஆஃப் வந்து பண்ண முடியும். வெறுமனே பவர் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த நபர் சொல்லியிருக்காரு அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் செட்டிங்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா இப்போ சாம்சங்லாம் கொடுக்குற மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட்க்கு ஒரு செப்பரேட்டா ஒரு கீ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் இதை நம்ம ஒரு முக்கியமான விஷயமா சொல்ல முடியாது. பட் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். மற்றபடி இது செட்டிங்ஸ்ல வந்து நீங்க மாத்திக்கலாம், அதுல எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா தீபன் சித்து அப்படிங்கிற நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. 4K வீடியோ பார்க்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. 4K நீங்க வந்து வீடியோ வந்து ஒன் பிளஸ் நாட்ல பார்க்க முடியாது. இதோட ரெசல்யூஷனே பாத்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க 1080p தான் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். 4K நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். பட் 4K வீடியோ வந்து பார்க்க முடியாது. இந்த டிஸ்பிளே வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து கிடையாது. பட் நீங்க 1080p HDR யூஸ் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல வந்து பார்க்கலாம். அதனால ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியில இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பக்காவான டிஸ்பிளே தான். உங்களுக்கு குவாட் HD ரெசல்யூஷன்ல இல்லைனா கூட உங்களுக்கு 1080p நல்லா உங்களுக்கு கலர்லாம் பஞ்சியா நல்லா சூப்பரா வந்திருக்கு. எந்த ப்ராப்ளமே வந்து கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா விக்கி சரவணன் அப்படிங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒன் பிளஸ் க்ளோவர்னு ஒரு போன் லீக் வந்திருக்கு, உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன் பிளஸ் க்ளோவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், நம்ம சேனல்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஒன் பிளஸ் நாட் லைட்டை தான் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் க்ளோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இந்த நேமும் கூட ஒரிஜினல் நேமா அப்படின்னு தெரியல. ஏன்னா மொபைல் லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் லைட் அல்லது ஒன் பிளஸ் நாட் க்ளோவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா XDA டெவலப்பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் அவங்க தரப்புல இருந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒன் பிளஸ் தரப்புல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல அக்ரெசிவான பிரைஸ்ல ஒரு ஸ்மார்ட் போன் வரதான் போகுது. ஸோ அதுக்கான நேமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டா தெரியல. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ராசர் நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல ஸ்னாப் டிராகன் 765 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர்ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாவிக் சப்போர்ட் இதுல கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ஒரு ப்ராசர் பார்த்தீங்கன்னா 5G ப்ராசர். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்மார்ட் போன்லேயே செல்லிங் பாயிண்டே அதுதான். இந்த ஒரு ப்ராசர் 5G இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் இப்ப சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 25,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரியல்மில X3 இருக்கு. ரியல்மி X3 போனீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 855 பிளஸ் ப்ராசர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 765 தான். இது பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு ரியல்மி X3 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அதிகமா வந்து யூஸ் பண்ணுவீங்க, கேமிங் விளையாடுவீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா ஒன் பிளஸ் நாட் போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். ரியல்மி X3 போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு 5G ப்ராசர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் 5G ப்ராசர் மற்றும் நாவிக் சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ப்ராசரை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ப்ராசர் நல்ல ப்ராசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ப்ராசர் தான், சூப்பர்பான ப்ராசர், எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ராசர் மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. ரொம்பலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மியான ப்ராசர் மாதிரி இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா அனிமேஷ் அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஐ லவ் ஒன் பிளஸ் பிராண்ட் அண்ட் ஐ லைக் திஸ் போன் ஃபார் கேமிங் ப்ராசர் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் பிளஸ் நாட் வந்து ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், எனக்கு வந்து இதில் கேமிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது வந்து உண்மை கிடையாதுங்க. ஸோ நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்லி வித்துட்டு இருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே. பட் இது வந்து உண்மை கிடையாது. இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் வந்து கேமிங்க்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரியல்மி X3 தான் இந்த ஒரு பட்ஜெட்டில் நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமிங்க்குன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் டே டு டே யூசேஜ் எனக்கு வேணும், இந்த 5G வந்து மெயினாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டுமே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து கிடையாது, அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் டிஸ்பிளே சொல்லியிருக்காரு. டிஸ்பிளே வந்து ஒத்துக்கிறேன், ஒரு தரமான டிஸ்பிளே தான், சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதில் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருள்குமார் அப்படிங்கிற நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, குட் மொபைல் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆடியோ ஜாக் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து போஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து இருக்கு. ஸோ ஓகே, இருந்தாலும் இந்த நபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் ஜாக்ஸ் வந்து அவைலபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க, ஒன் பிளஸ் நாட்ல உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து உங்களுக்கு வராது, கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து போகலாம். டைப் சி டு 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் வந்து இருக்கு, அந்த கன்வெர்ட்டர் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் முதல் விஷயம். அப்படி இல்லாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு வந்து போகலாம், ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் நீங்க வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்க டைப் சில இருந்து டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி இயர்ஃபோன்ஸ் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா டைப் சி டு 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க அது வாங்கிட்டீங்கன்னா எந்த ஹெட்ஃபோன்ஸ் கூட வேணாலும் நீங்க ஒன் பிளஸ் நாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா சந்தோஷ் அப்படிங்கிற நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ பேட்டரி லைஃப் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பேட்டரி லைஃப் சுத்தமா இல்லை நிக்கல போல் இருக்கு இந்த ஒன் பிளஸ் நாட்ல. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஒன் பிளஸ் நாட் வந்து ரொம்ப அற்புதமா வந்து இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து இதே மாதிரி ஒன் பிளஸ் நாட்ல வந்து பேட்டரி இஷ்யூஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பேட்டரி வந்து எனக்கு சரியா நிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா முதல் வந்து நீங்க உங்களுடைய மொபைலை வந்து அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு வந்து அப்கிரேட் பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லான்ச் பண்ணி கொஞ்ச நாட்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அந்த மொபைலுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து உண்மையிலேயே வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது பிராண்டுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி பிராண்டுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கு உடனே நிறைய அப்டேட்ஸ் வந்து விடுவாங்க. அந்த அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேருக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட முக்கால்வாசி ஒன் பிளஸ் நாட் பிரச்சனை வந்து தீர்த்து வச்சிடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க டார்க் மோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பவர் சேவர் மோட் வந்து ஆன் பண்ணிக்கலாம், அடாப்டிவ் பேட்டரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க பண்ணி பேட்டரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பிளஸ் நாட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 10 செம்மையான கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கமெண்ட்ஸை நான் வந்து ரீட் பண்ணி வந்து காமிச்சிட்டு இருக்கேன். மேலும் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா என்னை வந்து பாராட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய நபர்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து யூஸ் பண்றீங்க. மெயினா எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கு நீங்க இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றது. ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களுக்கு கிவ் அவே நெக்ஸ்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இப்பவே நான் தான் பிளான் பண்ணிருக்கேன். இந்த கிவ் அவே முடிஞ்ச உடனே இன்னொரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய பிளான் வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி அடிக்கடி நம்ம கிவ் அவே பண்ணுவோம், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற எதுவும் வீடியோக்கு இந்த மாதிரி நான் கமெண்ட் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவை நீங்க இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கான ஒரு கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகே கைஸ், மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.